शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राघवे केतवे नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते। ओम सुब्रह्मण्य परमात्मने नमः। நமது இந்து மதத்தில் சங்கல்பம் என்ற ஒரு நிகழ்ச்சி உள்ளது. நாம் திருக்கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடும் பொழுதும், வீடுகளில் ஒரு இந்து மத கிரியைகளை செய்யும் பொழுதும், முன்னோர்களை முன்னிட்டு புண்ணிய கஷேத்திரங்களை திலக கல்பனாதிகளை கொடுக்கும் பொழுதும் சங்கல்பம் என்ற ஒரு நிகழ்ச்சியை புரோகிதர் அல்லது குருக்கள்மார்கள், சாஸ்திரிகள் போன்றவர்கள் நிகழ்த்துகிறார்கள். அந்த சங்கல்பம் என்ன, அதன் பொருள் என்ன என்று நமக்கு தெரியாமலேயே நாம் அந்த சடங்கை முடித்துவிட்டு வந்து விடுகிறோம். இந்த சங்கல்பம் என்ன என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். சங்கல்பத்தில் இறைவனிடத்திலே உனக்கு நான் பூஜை செய்கிறேன், எனக்கு இந்த சௌகரியங்களை எல்லாம் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுவதுதான் சங்கல்பம். அந்த சங்கல்பத்திலே என்னென்ன கூறப்படுகிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். நமது அனைத்து மந்திரங்களும், தந்திரங்களும், வழிபாட்டு முறைகளும், வேத மந்திரங்களும், பரிகார விவரங்களும் வடமொழியிலேயே உள்ளன. நமது முன்னோர்களும் ரிஷிகளும் மந்திரங்களை நேரில் கண்டு நமக்கு எடுத்து உரைத்துள்ளார்கள். எனவே அவர்கள் மந்திர திரஷ்டா என்று அழைக்கப்படுகிறார்கள். பொருள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பூஜை முறைகளை, சடங்கு முறைகளை தகுந்த தெரிந்தவர்களை கொண்டு வடமொழியிலேயே செய்வது சாலச் சிறந்ததாகும். நாம் உண்ணும் மருந்தில் என்னென்ன கலந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த மருந்து நம்முடைய நோயை விலக்கி விடுகிறது. அதுபோல பொருள் தெரிந்தாலும் தெரியாத போனால் வடமொழியில் செய்வதே உச்சிதமாகும். எனினும் வடமொழி சங்கல்பத்தில் பொருளை புரிந்து கொள்ள ஏதுவாக அதன் பொருள் ஓரளவு இயன்றவரை இங்கு நான் வரைந்துள்ளேன். முதலில் நாம் ஆனைமுகக் கடவுளை பிரார்த்திப்போம். சங்கல்பத்திலே எல்லோருக்கும் தெரியும், சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத்து சர்வ விக்னோபசாந்தயே. அதனுடைய தமிழாக்கம், வெள்ளாடை உடுத்தியவரும், எங்கும் நிறைந்தவரும், வெண்மையானவரும், 4 கைகளை கொண்டவரும், சாந்த ஸ்வரூபியமான விநாயகப் பெருமானை அனைத்து தடங்களும் விலக வணங்குவோம் என்று முதலிலே விநாயகப் பெருமானை அனைத்து சடங்குகளிலும் வணங்குவோம். அடுத்ததாக போல்பு உற்சவா என்று சொல்லக்கூடிய 3 உலகங்களுக்கு அதிபதியையும் அங்கு இருக்கும் சக்திகளையும் நாம் வணங்கி சங்கல்பத்தை ஆரம்பிப்போம். அதாவது பூஹு புவஹ சுவஹ மகஹ ஜனஹ தபஹ சத்யஹ என்னும் 7 உலகத்திலும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் என்னும் 5 பூதங்களிலும் வடிவாக நிறைந்து ஜீவர்களின் எண்ணத்தை தூண்டும் பரம்பொருள் நம்மை காப்பாற்றட்டும் என்று பெயர். இதற்கு வியாகிருதி மந்திரம் என்று பெயர். இந்த முதல் விநாயக கடவுளுடைய பிரார்த்தனை
அடுத்தது யாகத்தியான நம்முடைய 7 லோகங்களுடைய தேவதைகளை பிரார்த்திப்பது. ஆக இந்த இரண்டையும் நாம் முதலில் நம்முடைய சடங்குகளின்றி நிறைவேறியும் முழு பலனையும் கொடுப்பதற்காக செய்கிறோம். அடுத்ததாவது மூல சங்கல்பம் வருகிறது. இந்த மூல சங்கல்பத்தின் பொருளை மட்டும் நான் கூறுகிறேன். அனைத்து பாவங்களையும் போக்கவல்ல ஸ்ரீ பரமேஸ்வரனின் சந்தோஷத்தின் முன்னிட்டு எதை நாம் கோரினாலும் பகவானே கடவுளுக்கே அர்ப்பணம் செய்யும் வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த வரிகள் எல்லாம் அதிலே சேர்க்கப்பட்டுள்ளன. நட்சத்திர பலன், தெய்வ பலன், சந்திரபலன், கல்வி பயன் இவைகள் தோஷம் நீங்கி எந்த நேரத்தையும் நல்ல நேரமாக்க வல்ல ஸ்ரீபதியின் லக்ஷ்மிபதியின் பாதங்களை வணங்குவோம். அடுத்தது தற்போது அன்றைய தினத்தில் உள்ள நட்சத்திர பலன்கள், சந்திர பலன்கள், தெய்வ பலன்கள் போன்ற அனைத்து சூழ்நிலைக்கு உள்ள பலன்களில் நமக்கு ஏதாவது தடங்கல் செய்யக்கூடியது இருந்தால் அதையெல்லாம் விலக்கி நம்மை வாழ வைக்கவும் நம்முடைய சடங்கின் நேரத்தை நல்ல நேரமாக்கவும் வல்ல எல்லாம் வல்ல ஸ்ரீபதி லக்ஷ்மிபதியான ஸ்ரீமன் நாராயணன் பாதங்களை அடுத்தது வழங்குகிறோம். அடுத்தது எந்த நிலையிலும், அதாவது சுத்தமில்லாதவரை சுத்தமாக்கவும் உள்ளும் வெளியிலும் தூய்மையாக்கவும் வல்ல தாமரை கண்ணனை நினைப்போம். அதாவது எந்த நிலையிலும், அசுத்தமான நிலையில், தீட்டு உள்ள நிலையில், சுத்தமான நிலையில், எந்த நிலையில் இருந்தால் உள்ளும் புறமும் வெளியிலே நம்முடைய அங்கீகளையெல்லாம் சரியாக துவைத்து சுத்தமாக வைத்திருந்தால் நமது இதயத்திலே ஏதோ ஒரு கெட்ட எண்ணங்களெல்லாம் சூழ்ந்து கொண்டு நம்மை அந்த சடங்கிலிருந்து தடுக்கக்கூடும். ஆக உள்ளுள்ள தீங்கான எண்ணங்களையும் வெளியில் ஏற்படக்கூடிய அசுத்தமான ஒரு தன்மையையும் போக்கி அந்த சடங்குக்கு நம்மை ஈடுபடுத்தக்கூடிய நமக்கு அருளக்கூடிய எல்லாம் வல்ல தாமரை கண்ணன் கொண்டரை காட்சி ஸ்ரீமன் நாராயணனை நினைக்கிறோம். அதுக்கும் அடுத்தவது இந்த பாவங்களையெல்லாம் போக்கி நமக்கு அருள் புரிவர் ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீராமா ராமா ஸ்ரீராமா என்று நாம் நினைப்பதால் மனசு, வாக், உடல் இவைகளால் செய்த முற்பிறவி கர்மங்கள் சந்தேகமில்லாமல் விலக்கி விடுகிறது. அதாவது ஸ்ரீ ராமபிரானை 3 தடவை நாம் நினைத்தால் அந்த சடங்கு ஆரம்பிக்க காலம் வரையில் முற்பிறவியிலிருந்து நாம் செய்த அனைத்து பாவங்களும் விலகி விடுகிறது. எனவே ராமா ராமா என்று ராமஸ்மரணை செய்கிறோம். அதுக்கும் அடுத்து அன்றைய தினத்தில் எந்த சடங்குகள் செய்யப்படுகிறதோ அன்றைய தினத்தில் உள்ள திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்னும் அன்றாட வழிநடத்தும் தேவதைகளும் விஷ்ணுவே, மகாசிவன், நாராயணனே, எல்லாம் விஷ்ணுமயமாகவே இந்த உலகம் உள்ளது. ஸ்ரீ கோவிந்தா 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 ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி நடைபெற்று கொண்டிருக்கும் கால நிர்ணயம் கூறப்படுகிறது. பிரம்மதேவரின் கல்பத்தில் 28வது சதுர்யுகத்தில், ஸ்வேதவராக கல்பத்தில், வைவஸ்வத மன்வந்தரத்தில், கலியுகத்தில், ஜம்பூ தீபத்தில், பாரத வருஷத்தில், பரதக்கண்டத்தில், மேருமலையின் தெற்புறத்தில், சாலிவாகன சகாப்தம், தற்பொழுது நடைபெறும் பிரபவா முதலான 60 வருடங்களின் நடுவில் உள்ள வருடம். எந்த வருடமோ அந்த வருடத்தை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். ஆக இறைவனுடைய அருளால் கால நிர்ணயம் பிரம்மதேவனின் சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனின் நேரம் பொறுத்து இன்றைய அளவில் உள்ள காலங்களெல்லாம் ஒவ்வொரு மகாத்மாக்களின் பெயரை கூறி அவர்களையும் வணங்கி இன்றைய தினத்தில் உள்ள திதி நட்சத்திர தேவதைகளையும் வணங்கி வருட தேவதையும் வணங்கி நாம் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறோம். இந்த நாம் செய்யக்கூடிய பூஜை புரஸ்காரங்கள், முன்னோர் வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் எல்லாம் நம்முடைய நன்மையை பொருட்டும் நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வேண்டும் என்று சொல்கிறோம் அந்தந்த கோரிக்கைகளை எல்லாம் கூறிக்கொள்கிறோம்.
அதாவது நாம் முன்னோர்களுக்காக ஒரு சடங்கு செய்தோமானால் முன்னோர்கள் நல்ல கதியை அடைய வேண்டும். நாம் ஒரு இறைவனிடத்திலே பூஜை செய்வோமானால் அந்த பகவான் திருப்தி அடைந்து நமக்கு நல்லதை கொடுக்க வேண்டும். கோவில்களில் சென்று நாம் இறைவனை பூஜிக்க வேண்டுமானால் பொருட்களிடத்தில் கொடுத்து அர்ச்சனை செய்து அவர் மூலம் இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம். ஆக இந்த எல்லா விதமான சடங்குகளுக்கும் இந்த சங்கல்பம் என்ற ஒரு சடங்கு முன்னோடி இருக்கிறது. அதனுடைய பொருள் சிறிதளவாவது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் அந்த சங்கல்பத்தின் பொருள் நாம் தெரிந்து இறைவனை அடையும் பொழுது இறைவனிடத்திலே நாம் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யும்போது சங்கல்பம் செய்யும் ஒரு நேரத்திலே நமக்கு அனைத்து விதமான காரியங்களும் விக்கிரமின்றி கைகூடும் என்பதால் இந்த நிகழ்ச்சி வரையப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாராயண நாராயண நாராயண.